ஏஞ்சுக்க. டேய், இதுல வந்து ஒரு 11 இட்லி. இவ்வளவு பேர் குண்டான்ல செய்யற குடும்பம் எங்க குடும்பமாதான் இருக்கும். தர்ஷனுக்கு, காவியாவுக்கு, மணிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து காலை வணக்கம் தான். இப்ப என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா, தம்பிக்கு ஸ்கூலு, தம்பி, காவியா, மணிக்கு 3 பேருக்கும் ஸ்கூல் காலேஜ் இருக்கா. அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். ஸ்கூல் ஓப்பன் ஆனதுல இருந்து இன்னைக்கு தான் வந்து நான்வெஜ் கொடுக்க போறோம். அது வந்து தம்பி ஸ்கூல்ல இன்னைக்கு நான்வெஜ் உண்டு. வெனஸ்டே அவங்க ஸ்கூல்ல வந்து பிரியாணி, அந்த மாதிரி சிக்கன் 65 அந்த மாதிரிலாம் உண்டு. காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சிக்கன்ல இருந்து கொஞ்சமா எடுத்து இப்போதைக்கு ஒரு 1 கிலோ அளவுக்கு பிரியாணி, ஏன்னா பசங்க சாப்பிடணும், ஒரு 4-5 பேர் சாப்பிடணும் காலையில. அதனால பிரியாணி செஞ்சுட்டு இன்னொரு கொஞ்சம் 1 கிலோ இருக்கு. அதை வந்து நம்ம வீட்டுக்கு எங்களுக்காக நான் வந்து குழம்பு வச்சுப்போம். குக்கர்ல குயிக்கா வைக்கிற பிரியாணி இது, பசங்க லஞ்சுக்காக. எண்ணெய் நெய்லாம் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூடவே வந்து ஒரு 5 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் வந்து நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு. இது ரொம்ப சீக்கிரமா ஈஸியா பண்ணிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் டைம் இருந்தா நான் வந்து இது பண்ணியே தம் போட்டே பண்ணிடுவேன். இப்ப வந்து மணி கரெக்டா 7 போகுது. அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்போதுமே பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கிடையாது. இப்ப நார்மலா வீட்டுல எப்போதும் சமைப்போம்ல, அந்த ரைஸ் தான். அதனால வந்து கரெக்டா ஒரு 2 விசில் வச்சா எனக்கு சூப்பரா வந்து வந்துடும். இங்க பாருங்க, ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை வேர்க்கடலை வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. நல்லா புல்கா இருக்கும். இதை அப்படியே நான் அவிச்சு கொடுக்கறது கிடையாது. அவிச்சிட்டு நம்ம சாலட் மாதிரி செஞ்சு, அதாவது வெங்காயம், கேரட்டு, அதெல்லாம் மாங்காய் அதெல்லாம் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. தம்பி இப்போதைக்கு இதைதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா லீவ்ல இதை கொடுத்து அவனுக்கு அந்த ருசி ஒட்டிக்கிச்சு. அதனால 2 நாளாவே இதுதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இதை வந்து அவிக்க போட்டுரும். பாருங்க, எப்போதுமே வந்து காலை நேரத்துல எனக்கு வீடியோ எடுக்கணும்னாலே கொஞ்சம் பரபரப்பா தான் போகும். அதனாலே அதிகபட்சம் நான் எடுக்க மாட்டேன். அது இந்த ஸ்கூல் டைம்ல முக்கியமா. அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த இது வந்து ஒரு 5 விசில் வந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா நேற்றையும் நான் அதிகமா வச்சிட்டோமோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா இருந்துச்சு 5 விசில். இப்ப இது வந்து என்னன்னா, நம்ம சிக்கன் தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு குழம்பு வைக்கும் போது இதை சேர்த்து போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டா 1 கிலோ இருக்குமாங்க இது. சரி, ஆனியனுக்கு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது வெங்காயமே அரிஞ்சு வச்சிருக்கோம். இது வந்து கரெக்டா 1 கிலோ இருக்கும். இது எப்போதும் போல என்னோட ஸ்பெஷல் வந்து நான் அரைச்சுதான்ப்பா போடுவேன். ஏன்னா பசங்க பொறுக்கிட்டு கிடப்பாங்க, அவங்களுக்கு சாப்பிடும் போது டிஸ்டர்பா இருக்கும். அந்த தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்திருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து போட்டு பேஸ்டா அரைச்சிட்டேன். இதனால டேஸ்ட் மாறுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாறவே மாறாது. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி தான் கொடுக்கும். நல்லா இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு. ஃபுல் டைம்ங்கிறதுனால அவசர சமையல் தான், அவசர பிரியாணி தான் இது. ஓரளவுக்கு ப்ரௌனா ஆயிருக்கு. ஏன்னா நம்ம லேட் படுத்துறோம்னா நமக்கு லேட் ஆயிடும். இப்போ வந்து இந்த இதை சேர்த்துக்கிட்டு, வெங்காயம் வதங்கினாலே நம்ம டக்கு டக்குன்னு ஒண்ணா சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு தான் போடணும், தக்காளி தான் போடணும்னு இல்லை. எப்படி வேணா சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லை இதை சேர்த்துட்டும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எதுல? ஆமா, அடி பிடிக்காம இருக்கும். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயிலே வந்து காரத்தூள் இருக்குல்ல, அதாவது வெறும் மிளகாத்தூள், அதை போட்டாதான் நம்மளுக்கு கலர் கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கலர் பொடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால இங்க பாருங்க, இதுல போட்டா தன்னால ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கணும். தயிரை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது வந்து 50 கிராம் அளவுக்கு பிரியாணி தூள் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஆனா வந்து நம்ம பார்த்து பொறுமையா செய்யறோம் பாருங்க சமையல், அதை விட ஏக்கலா பக்கலான்னு கடகடன்னு செய்யறோம் பாருங்க, அதுதான் வந்து டேஸ்ட் கூடும். அதனால இது வந்து நல்லா இருக்கும் என்று நம்புவோம். அதனால கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம இந்த எண்ணெய் இந்த தொக்குலயே வந்து இந்த சிக்கன் நல்லா சுருண்டு வெந்து வரட்டும். அதனால ஃபர்ஸ்டே நம்ம போட்டுப்போம். இது போட்டுட்டு தானே போடணும். அதனால ஃபர்ஸ்டே நம்ம சிக்கனை போட்டுப்போம். அவ்வளவுதான் சிக்கனு. உப்பு நான் வந்து இந்த சிக்கனுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன்.
தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இது அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்தாம அப்படியே வேகட்டும். அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான். இது அப்படியே வெந்துகிட்டே இருக்கும்போது நான் சைட் பை சைடா சிக்கன் குழம்பு வைக்கணும் இல்லையா, அதுக்கும் ரெடி பண்ணிடுறேன். இன்னும் தம்பி எழல, போய் எழுப்பி விட்டுட்டு வந்துடுறேன் நான். 2 நாளா மனுஷன் 7 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து நின்னுட்டான். இன்னைக்கு வந்து படுத்தாச்சு. ஏன்னா புள்ள வந்து கிரிக்கெட் கோச்சிங் ஸ்கூல்லயும் போயிட்டு இருக்காரு, இப்ப ஸ்கூல் ஓபன் பண்ணி. அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறானா படுத்திருக்காரு. தம்பியே தர்ஷன, ஏஞ்சுக்க ஏஞ்சுக்க, ஏந்திரி ஏந்திரி. சாப்பாடு செய்யுங்கம்மான்னுட்டு படுத்து தூங்குறியே. அங்க பாரு, மணி 7:10 கரெக்டா. சாப்பாடு செய்யுங்கம்மான்னுட்டு தூங்குறியே. ஓ, பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறியா? டேய் என்னன்னு தெரியலையே. ஏஞ்சுக்கோ, பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துரு. இந்நேரத்துக்குலாம் நேற்று கிளம்பி நின்ன தம்பி. போ போ. இங்க பாருங்க மணியோட மீன், நிறைய மீன் விட்டுருக்கான். இதெல்லாம் வந்து பழைய கோல்டு ஃபிஷ். இதெல்லாம் தீனிக்கு. இப்ப அவன் வந்துதான், நம்மலாம் வந்து தீனி எல்லாம் போடக்கூடாது. அது வேற, நம்ம ஏதாவது 1-2 கூட போயிட்டாலும் ஏன் போட்டீங்க என் மீன் மறுபடியும் ஆயிடுச்சு விடுவான். இங்க நான் வைக்கிற இடம்லாம் வருதுங்க. இங்க வா இங்க வா இங்க வா. நான் 1-2 போட்டுமா? இல்ல நான் 2 போடுறேன். இங்க பாருங்களா எப்படி கொச்சு கொச்சு, சும்மா 2 போடுறேன். இங்க பாருங்க 2 ஃபுட்டு தான். இங்க வந்துருச்சுங்க 2. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இங்க பாருங்க நல்ல எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வந்துருக்கு. இப்போ வந்து நான் ஒரு படி எடுத்தேன், அதாவது 1 கிளாஸ் கணக்கு வச்சிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி. அந்த மாதிரி நான் ஒரு படி எடுத்திருக்கேன்னா 2 படி தண்ணி. ஆமா, இந்த அரிசிக்கு மட்டும் அப்படி. நீங்க பாஸ்மதி எடுத்தீங்கன்னா 2 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தான். 1/2 கிளாஸ் வந்து குறைச்சிக்கணும். 2க்கு 2 1க்கு 1 அப்படின்லாம் ஊற்றக்கூடாது. 1 கிளாஸ் எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தா அது கரெக்டா இருக்கும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம உப்பு பார்த்துட்டு அரிசியை போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதான். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போதே நம்ம வந்து உப்பு பார்த்துப்போம். நான் கரெக்டா தான் போட்டேன். நல்லா இருக்கு, உப்பும் கரெக்டா இருக்கு. காரம் தான் வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கு. மிளகாத்தூள் காரம் இல்ல, பச்சை மிளகா வந்து கொஞ்சம் சுருக்குன்னு அந்த ஸ்மெல்லோட காரமா இருக்கு. இல்ல, அது தேடி பார்த்தா எங்கன்னே தெரியல. அவசரத்துக்கு தான் ஒண்ணும் கிடைக்காது. இது வந்து உடனே நம்ம விசில் போட வேணாம். ஏன்னா வந்து அரிசி எப்படி இருக்குன்னு தெரியாத பட்சத்துல நம்ம உடனே விசில் போட்டுறக்கூடாது. இப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கல்ல நல்லா வந்துச்சு. இந்த பக்கம் சிக்கன் குழம்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க பிரியாணி எப்படி கொதிக்குதுன்னு. அவ்வளவுதான். இப்ப 2மே சரிக்கு சமமா வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம தம் போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் மீடியமும் இல்லாம, அது ஹையும் இல்லாம ரொம்ப லோவும் இல்லாம மீடியமா வச்சுட்டேன். அப்படியே 2 விசில் வந்ததுன்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். இட்லி ஊத்த போறோம். தண்ணி இன்னும் கொதி வரல, ஊத்தி வச்சா கொதிக்கும். இது வந்து எப்போதுமே நம்ம வந்து இட்லி துணி போட்டுதான் ஊற்றுவோம். எண்ணெய் தடவி பொறுமையா ஸ்பூனை வச்சு எடுக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது. அதனால இட்லி துணி தான் எப்போதும்.
இதுல கரெக்டா வந்து 22 இட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 தட்டு இது 22 இட்லி இருக்கும். குழம்பு அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. குக்கர் வந்து 2 விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சுட்டேன் ஓரமா. 11 தான் நினைக்கிறேன். இதுல வந்து 5 9 இதுல இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் கூட இருக்கும். எத்தனையோ தெரியல. 22 இதுல 9 இட்லி, இதுல வந்து இதுல 11 இட்லி, 20 இட்லி. இல்ல குண்டா சைஸ பார்த்துட்டு நான் 22. மாவு ஒரு துணி வந்து ஒரு சைடு ஓட்டையா இருக்கு ஒரு குழியில. ஆப்ப மாவை அரைச்சு வச்சிருக்கேன். ஆப்பமும் சிக்கன் குழம்பும் ஊத்தி தரலான்னா இல்ல எனக்கு பிடிக்காது, நீங்க தோசை ஊத்துங்க அப்படின்னா தம்பி. அது தோசை எல்லாம் நம்மளால ஊத்த முடியாது சாமி, இட்லியா ஊத்துற ஆளுக்கு 2 வச்சு சாப்பிட்டுருக்கேன்னுட்டேன். சிக்கன் கிரேவி மாதிரி தான் வைக்கலான்னு பார்த்தேன். அத்தை வந்து பார்த்துட்டு இது பத்துமா, மதியத்துக்கு ஒரு குழம்பு வைப்பியா தனியா அப்படின்னாங்களா. அது ரைட்டு தான், மதியத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரலாம் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு வச்சேன். இப்ப இட்லிக்கு ஊத்தி எல்லாரும் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு கொஞ்சமா சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டா போதும். குழம்பு வைக்கிற வேலை இன்னைக்கு இல்லை. அதுதான் இது நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் இதுல வந்து தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா அதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு 1.5 மூடி அளவுக்கு தேங்காய் வச்சிருக்கேன். அதை தூக்கி ஊத்தி கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கிற வேண்டியதான். இட்லி வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து இது அதான் ப்ரெஷர் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் நான் பிரியாணி ஓபன் பண்ணி பாக்குறேன். சேலட்டையே வந்து இவ்வளவு பெரிய குண்டான்ல செய்யற குடும்பம் எங்க குடும்பமா தான் இருக்கும். எல்லாருமே பசங்க எல்லாருக்குமே கொடுத்து விடணும் ஸ்நாக்ஸ். பாப்பா வீட்டுல இருக்காங்களா, கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி சாப்பிட்டோம். நைட்டே வந்து பச்சை பயிறு ஊற வச்சுட்டோம். அது வந்து முளை கட்டி நல்லா வந்துருந்துச்சு. அதான் நேற்று காலையில இல்ல, நேற்று மதியம் போல வச்சது. நேற்று மதியம் போல வச்சது நல்லா முளை கட்டி நல்லா வந்து இருந்துச்சுப்பா. யாராவது முளை கட்டின பயிரை வந்து அலசுவாங்களா? அலசி தானே வைப்போம். போட்டு நல்லா அலசி அதெல்லாம் உடஞ்சி பிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால இது முளை கட்டின பச்சை பயிறு. இது அவிக்கலாம்ல, அப்படியே பச்சையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டா வச்ச வேர்க்கடலை. இதுல வந்து வெங்காயம், கேரட்டு, தக்காளி, மாங்காய், கொத்தமல்லி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல சால்ட்டு, பெப்பர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாங்க வந்து தக்காளி வெறியர்கள், அதனால வந்து தக்காளி கொஞ்சம் கூட போட்டா அந்த புளிப்பு டேஸ்டோட நல்லா இருக்கும். சாமி கல்லையே முடிச்சிடாது சாமி. லெமனும் ஊத்திக்கலாம். நாங்க வந்து லெமன் வந்து சேர்க்கறது கிடையாது. தர்ஷனுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு லைட்டா லெமன் புழிஞ்சு ஊத்துக்கிறது. கொட்டு. அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து டேஸ்டா இருக்கு. நேற்று நிறைய அரிஞ்சு போட்டோம், நீ கொத்தமல்லி இல்ல. சால்ட் போதும். போதும். அது இதுல வேற போட்டிருக்கோம்ல, கல்லையில. அது கரெக்டா இருக்கும், பாத்துக்கிட்டு போட்டுக்கலாம். அது வேற நிறைய பிரச்சனை நமக்கு. விசித்திர ஜந்து. அப்புறம் வந்து பெப்பரு போடும். நீங்க சாப்பிடுவீங்க, அவன் காரம் அவனுக்கு குட்டிமா உக்கலாம் எப்படி இருக்கும். ஆமா அவ்வளவுதான். ஸ்வீட் கார்ன் நேத்தி போட்ட சாமி, இன்னைக்கு இல்ல. உன் தங்கச்சி வீட்டுல உட்காந்துட்டு அணில் குட்டி கொறிக்கிற மாதிரி கொறிச்சிருச்சு. நாங்க வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்ப்போம். உப்பு கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல போட்டோம்னா கச்சிடும். அதெல்லாம் ப்ரெஷர் எல்லாம் சுத்தமா போனதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்றேன். அதுக்கு என்ன பண்றது, சாப்பாடு நல்லா வந்திருக்கேன்னு நினைக்கிறோம். நான் வேற பயந்துகிட்டே இந்த புது அரிசியா இருக்கேன்னு. அவ்வளவுதான்ப்பா, பிரியாணி ரெடி. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். ஆனா சாப்பாடு குறையலாம் இல்ல, நல்லா வந்துருச்சு. இது அப்படியே வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு சேலட்டை எடுத்து வச்சுட்டு இட்லியை ஊற்றி அவனை கொடுத்துட்டு காவியாவையும் அனுப்பி விட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். எங்க தம்பி எங்க? தர்ஷினி பிளேட் எடு. காலையில இட்லியும் கறிக்குழம்பும்
கொத்தமல்லி தான் இல்ல, அந்த சாலடுக்கு போட்டாச்சு. அவ்வளவுதான். அப்பதான் இட்லியில குழப்பி அடிச்சாதான் டேஸ்டா இருக்கும். ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தர். போ 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 காவியங்க. அவ்வளவுதான்ப்பா, லஞ்ச் எல்லாமே கட்டியாச்சு. தர்ஷனுக்கு, காவியாவுக்கு, மணிக்கு, அப்புறம் அண்ணி பையன் இருக்கானா அவனுக்கும் கொடுத்து விடுறோம். இதுலயே வந்து சாலட் வந்து இது காவியாவுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து தர்ஷனுக்கு, 2 பேரும் எடுத்துப்பாங்க. காவியாவுக்கு ஸ்பூன் வேணாம், அதான் சொன்னிச்சு ஸ்பூன்லாம் வேணாம் நீ அப்படின்னுச்சு. வச்சுட்டேனே. இதா இன்னும் ஒரு பொண்ணு வெளில ஏஞ்சி வரல, ஏந்திரிச்சிட்டு அவன் ஸ்கூலுக்கு வேன் வந்து வேன்ல ஏறி போனாதான் குட்டிமா ஏஞ்சி வரும். குட்டிமா பேர் அதிக பேர் என்ன பேரு குட்டிமா குட்டிமானே சொல்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பாப்பா பேரு வந்து தர்ஷிகா, தம்பி பேரு வந்து தர்ஷன். இதுதான். அது வந்து நாங்க தர்ஷிகான்னு கூப்பிட்டா எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா தெரியுது. வரைக்கும் யாருமே அந்த மாதிரி நம்ம வீட்டுல கூப்பிட்டதே கிடையாது. எங்க தெருவுலயும் அப்படிதான் கூப்பிடுவோம், நாங்களும் அப்படிதான் கூப்பிடுவோம். ஸ்கூல்ல மட்டும்தான் ஒரு தர்ஷிகா. இது வந்து ஏன்னா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போதுமே பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சா 2 கப்பு கொடுத்து விட்டுறது. வேலை உள்ள காய பறிச்சலாமா? ஏன் இல்ல, அது அந்த சதை பெருசாயிட்டுங்க. ஏங்க இது நாட்டு பழங்க, கொஞ்சம் சின்னதாங்க இருக்கும். அது மேல இருந்து வெறும் கொட்டை மட்டும் தான் விழுவ போகுது. நம்ம வீட்டுல வந்து இது வந்து தப்பி முளைச்ச அந்த சீத்தாப்பழம் கண்ணு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 7 காய் இருக்கு. அது மரத்தை பார்த்தா ஆமா டெய்லியுமே என்றதுதான் வேற. பழம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதா எண்ணி பாக்குறதா வேலையை. இதை பாருங்க, மரத்தை பாருங்களா, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 12 பூ போல வச்சுது. அப்படியே பூத்து நல்லா அப்படி காய் வரா மாதிரி இருக்கும், கீழே அப்படியே விழுந்துகிட்டு இருந்துச்சு. சரி அது பொய்ப்பூ மாதிரி பூக்கும் போல இருக்குன்னு பார்த்து நல்லா கொட்டி விட்டு எரு வச்சு தண்ணி எல்லாம் விட்டு இருந்தோம். அது இப்ப என்னன்னா காயே காய்ச்சிருச்சு. இங்க பாருங்களேன், இந்த பாருங்க, இங்க ஒரு காய் இருக்கா, அதோட அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு காய், இதோ ஒரு காய், இதோ ஒரு காய். நான் தொட்டு பாக்குறேங்க. அத இங்கே 4 காய், அதுக்கு மேல ஒரு காய் தான் ஒண்ணு இருக்கு. அதோட இங்க 2 இருந்துச்சு. இதோ ஒண்ணு இருக்கு, இதோ ஒண்ணு இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அதோட இங்க 2 காய் இருக்கு. அவ்வளவுதான், மொத்தம் ஒரு 7 காய் போல இருக்கு. இது எப்போ பழுக்கும்னு 4 பேர் இதுக்காக வெயிட்டிங்க. 4 பேர் இருக்காங்க இல்லையோ, பழம் வந்து நான் தான் சாப்பிடணும்ட்டு கொன்னுடுவேன். ரொம்ப ஆவலோட இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல வந்து சீத்தாப்பழம் மரமே இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. இப்பதான் முதல் முறையா காய்ச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் சீத்தாப்பழம். சரி ஓகேப்பா, அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வர போகுது. தம்பி வந்து நின்றுகிட்டு இருக்கான். பஸ் இப்பதான் உள்ள போயிருக்கு. இன்னும் ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்குமே ஃப்ரீ தான். இட்லி எங்களுக்கு 2வது ரவுண்டும் ஊத்தியாச்சு. காலை டிஃபனும் முடிஞ்சிருச்சு, மதிய டிஃபனும் மதிய சாப்பாடும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா வந்து எனக்கு ரெஸ்ட் தான். சிறகடிப்போம் நாங்க உட்காந்துக்கிட்டு. எப்போதுமே லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா செய்யாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கடகடன்னு செஞ்சோம்னா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். டென்ஷன்லாம் வேணாம், கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். அப்புறம் அடுப்பு போட்டதுக்கு நிறைய பேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. டாடா.